இங்கு களத்தை தயார் செய்ததன் பின்னர் நன்கு வளர்ந்த கன்றினை நடவு செய்ய முடியும். மண், சாணம், மேல்மண், தென்னந்தும்பு என்பவற்றை 1:1 என்ற வீதத்தில் எடுக்கவும். இதற்கென எடுக்கப்படும் பொலித்தீன் பாத்திரம் 8 அங்குலம் உயரம், 5 அங்குலம் அகலம் அளவில் பரப்பளவு உள்ள 150 கேஜ் அடி கொண்டதாக இருப்பதுடன் பாத்திரத்தின் கீழ்ப்பகுதியில் பல துளைகள் இருப்பதும் மிக முக்கியமாகும். இந்த முறையில் கலவையை நிரப்பி தயார் செய்த பாத்திரங்கள் நிழல் உள்ள இடத்தில் அல்லது நிழல் இல்லம் ஒன்றில் வைக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அந்த பாத்திரங்களுக்கு நன்கு நீரூற்ற வேண்டும். பின்னர் தண்டுகளின் சுற்றளவினை விட கூடுதலான சுற்றளவு கொண்ட மரத்துண்டு ஒன்றினால் 2 துளைகள் இட்டு தயாரிக்கப்பட்ட கன்றுகளை பாத்திரத்துக்கு 2 என்ற அடிப்படையில் நடவு செய்தல் வேண்டும். கன்றினை பாத்திரத்தில் இறுக்கமாக நடவு செய்ய வேண்டும். பின்னர் 250 கேஜ் அளவிலான பொலித்தீனால் உட்பிரவேசிக்கின்ற வழி வெளியாகவும் வெளியிலுள்ள வழி உள்ளேயும் செல்லாதவாறு மணல் அல்லது மண்ணிட்டு நன்கு இருக்கவும். 21 நாட்களுக்கு இவ்வாறு மூடி வைத்து பின்னர் பொலித்தீனை நீக்கவும். வெற்றிகரமாக இல்லாத விடத்து சிறிது தண்ணீர் ஊற்றி மீண்டும் 1 வாரத்திற்கு பொலித்தீனால் மூடி வைக்கவும். பின்னர் பொலித்தீனை நீக்கி கன்றுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை அதிகப்படுத்தி நிழலில் வைத்து நீரூற்றி படிப்படியாக சூரிய ஒளி படுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 இலைகள் உருவான நன்கு வளர்ந்த வெற்றிகரமான கன்றினை தெரிவு செய்து தயாரிக்கப்பட்ட நிலத்தில் நடுகை செய்ய வேண்டும்.